பசங்களா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Xylem தமிழ் 11th and 12th சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஹாய் பசங்களா. தகுதனு தகுஜும் தகுதனு தகுஜும். Yes. Okay, so நம்ம இன்னைக்கு வந்து calculus ஸ்டார்ட் பண்ண போறோம். So that is continuity. Okay, so நம்ம வந்து பார்ட்ஸா படிக்கலாம், பிரச்சனை கிடையாது. Okay, so அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? So இன்னைக்கு வந்து நம்ம continuity, so I will tell you what are limits, continuous, எங்க function is continuous, not continuous, எல்லாமே இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். Okay, so important ஆன questions also we will do. Okay, so அவ்வளவுதான் இந்த செஷன். So இந்த மாதிரி questions நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். So do try இந்த மாதிரி questions நிறைய அட்டெண்ட் பண்ண நீங்க வந்து ட்ரை பண்றீங்க. அவ்வளோதான். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பசங்களா, சீக்கிரமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 29.5K, மேக் இட் 30K பசங்களா. யூ கேன். 30K இஸ் இம்பாசிபிள், பாசிபிள். அது நீங்கள் வந்து பாசிபிள் ஆக்குங்க. அண்ட் ஆல்சோ லைக் பட்டனை லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு நோட்ஸ் நான் வந்து டெலகிராமில் அனுப்பிடுவேன். ஸோ டெலகிராம் லிங்க்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் எவ்ரிதிங் இஸ் given in the description, so you can use this. Okay, so yeah. Okay, so first வந்து லிமிட்ஸ். என்னப்பா லிமிட்ஸ்? ஓகே, நீங்கள் ஆல்ரெடி வந்து 11th என்ன லிமிட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து லைக் யூ ஹேவ் ஸ்டார்டட் இட் ரைட். ஸோ லிமிட்ஸ் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு என்ன தேவையானது, ஓகே, ஸோ அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு படிக்க போகிறோம். ஸோ தட் இஸ் உங்களுக்கு லிமிட் கண்டுபிடிக்க தெரியணும். இருந்தால் தான் ஒரு 3 to 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக பண்ணலாம். ஓகே, ஃப்ரம் கண்டினியூட்டி ஐம் டெல்லிங். ஸோ கண்டினியூட்டி உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும்னா அதுக்கு நீங்கள் லிமிட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ லிமிட் அப்படின்னா ஸோ இது வந்து எப்போ மேம் நம்ம வந்து லிமிட் யூஸ் பண்ணணும்? ஸோ நான் வந்து உங்களுக்கு தேவையானது மட்டும்தான் ஐ வில் டெல் யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சு போச்சு கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ வென் ஐ ஹாவ் டு யூஸ் லிமிட்ஸ். ஓகே, நீங்கள் ஃபியூரியஸ் எடிட்ஸ் ஹாய் எஸ் தட் இஸ் நீங்கள் ஹாப்பி ஈவினிங் மேம். ஓ சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டெல்லிங் மீ தட். ஓகே, நானும் யாருமே இல்லையே. எஸ், ஓகே, ஹாப்பி ஈவினிங் ஃபியூரியஸ் எடிட்ஸ். ஓகே, ஸோ நம்ம லிமிட்ஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தட் இஸ் 0/0 ஃபார்ம் வரும், இல்லைன்னா infinity/infinity ஃபார்ம் வந்தால், அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா 0 raised to 0, infinity raised to 0, ஸோ எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து நமக்கு வந்து சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 0/4 வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் 0 அப்படின்னு நமக்கு சொல்லலாம். இல்லை 4/0 வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். இல்லைன்னா நமக்கு வந்து நாட் டிஃபைன், நீங்கள் மோஸ்ட்லி நாட் டிஃபைன்டு அப்படி நம்ம வந்து நமக்கு வந்து சொல்லலாம். கரெக்டா? இப்போ வந்து 0/0 வந்துச்சுன்னா நாட் டிஃபைன் சொல்லணுமா, இல்லை 0 சொல்லணுமா, இல்லை இன்ஃபினிட்டி சொல்லணுமா நமக்கு தெரியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேஸில் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் வரும்போது தான் இந்த ஃபார்ம்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். என்ன சொல்லுவோம்? இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். determinant form. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் வந்துச்சுன்னா we will use limits there. ஓகே, லிமிட்ஸ் பண்ணி நம்ம வந்து லிமிட்ஸ் யூஸ் பண்ணி we will solve that questions. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேஸில் நீங்கள் எப்போ மேம் நான் லிமிட் அப்ளை பண்ணணும்? இப்போ சப்போஸ் வந்து இப்போ பாருங்க, லிமிட் x tends to 2. What is the meaning of this? x tends to 2 ஆகலை, ஆனால் 2 வரைக்கும் போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ x tends to 2, that is my function is 2x plus 3 வருதுன்னு வச்சுக்கோங்க. 2x plus 3. ஸோ இந்த கேஸில் வந்து உங்களுக்கு டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ எக்ஸுக்கு வந்து நான் வந்து 2ஓட வேல்யூ தட் இஸ் எக்ஸ் லிமிட் நான் அப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து 2 into 2 plus 3. So that is 2 into 2, 4 plus 3 is 7. So you will get a definite value. கரெக்டா? உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த டெஃபினட் வேல்யூ கிடைச்சதுன்னா ஓகே. எஸ், இட் இஸ் அப்ரோச்சிங் 2. வெரி குட். 2க்கு போகலை, ஆனால் 2 வரைக்கும் போகும் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்து உங்களுக்கு டைரெக்டாக லிமிட் அப்ளை பண்ணலாம். எஸ், ஓகே, சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களா? ஓகேப்பா, ஹாய் ஷாலினி. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து லிமிட்ஸ் அப்ளை பண்ணுற ஒரு இது. ஓகே,
Okay, fine. So, இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா எப்போ நான் வந்து I have to use limits அப்படின்னா you have to when 0/0 ஃபார்ம்ல வரும்போது. Okay, for example இப்போ வந்து இந்த question பாருங்க. எங்கடா இந்த question? இந்த question. Okay? இந்த question பாத்தீங்கன்னா so இந்த limitல வந்து if I am applying 2 okay 2 apply பண்ணோம்னா I will get 0/0 form. So அப்பதான் நம்ம வந்து limits apply பண்ணோம். How to do this form? இது வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்துறேன். Okay? Fine. So that is the thing. Limits வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். When to apply, not to apply, how to apply. Okay? So இந்த question எப்படி பண்ணலாம்? இந்த question எப்படி பண்ணலாம்? Okay, ஜோனுக்கு வாங்க மேம். Okay, yes. இந்த questionல நான் வந்து அப்ளை பண்றேன். லிமிட் வந்து okay. அதுக்கு முன்னாடி லிமிட் என்னன்னு உங்களுக்கு சொல்லி தரணும். Okay, so லிமிட்டோட ஃபார்முலா வந்து இதுதான். Okay, so this is the formula for limits. Okay. என்னடா இந்த கலர் எனக்கு பிடிக்கல. I will go for red. Okay, yes. Okay. So இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா so for example என்னோட லிமிட் okay my limit is x is tending to 3 let 2x plus 3 எடுத்துக்கலாமா so 2x plus 3 yes factorization method identity very good okay so limit extends to 3 2x plus 3 வந்து எப்படி why how இந்த LHL எப்படி வருது RHL எப்படி வருது நான் உங்களுக்கு சொல்லி தரேன் okay so இந்த function what is this meaning of this question means இந்த function என்ன பண்ணுது பசங்களா இந்த function வந்து 3 பார்த்து போய்கிட்டு இருக்குது எங்க பார்த்து போய்கிட்டு இருக்கு 3 பார்த்து போய்கிட்டு இருக்கு okay so that is my breaking point is 3 ஓகே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எந்த சைடுல இருந்தெல்லாம் வரலாம் மேம் இங்க இருந்து வரலாம் மேம் அப்புறம் இங்க இருந்து வரலாம் மேல இருந்தாலும் நம்ம only one dimension ஓகே one dimensionly தான் இப்போதைக்கு அது போதும் so இந்த ஃபங்க்ஷன் வந்து லெஃப்ட்ல இருந்து வரலாம் கரெக்ட்டா லெஃப்ட்ல இருந்து 3 க்கு அப்ரோச் பண்ணலாம் அதே மாதிரி ரைட்ல இருந்து கூட 3 க்கு அப்ரோச் பண்ணலாம் ஓகே so இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இங்க வந்து 3 க்கு முன்னாடி 2 இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க ஓகே so இப்போ வந்து 2 க்கு வந்து இந்த சைடு வரும்போது so I have so many values for example இங்க வந்து பாத்தீங்கன்னா I have 2.1 2.2 2.3 etc இது வரைக்கும் 2.9 வருமா yes 2.9 so what this 2.1 means that இந்த function வந்து 3 பார்த்து போகுது ஆனா 3 க்கு வரல 3 க்கு வரும் okay so if வந்து f of 2.1 நான் எடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்க 2.1 is equal to so I'm just substituting okay நான் வந்து இங்க x plus 3 னே கொடுத்துக்கிறேன் okay I can't எனக்கு மல்டிப்ளை பண்ணு இது வந்து 12th பா this is for 12th okay so that is 2.1 plus 3 that is equal to 5.1 right okay so அதே மாதிரி next value கொடுக்கும்போது f of 2.2 okay that is 2.2 plus 3 that is equal to 5.2 correct so இது வந்து போய் it will come f of 2.9 that is equal to 2.9 plus 3 that is equal to 5.9 so this will reach 3 right இது 3 பார்த்து போக 3 reach ஆகும் 3 reach ஆகும்போது so you will get 3 plus 3 that is equal to 6 correct you will get 6 so இந்த வேல்யூவை தான் நான் வந்து இதுக்கு வந்து f of c அப்படின்னு சொல்றோமா f of c அப்படின்னு சொல்லணும்னா that is f of 3 is equal to 3 plus 3 that is equal to 6 okay so if this value is reaching எங்க reach ஆகுது 3 க்கு reach ஆகுது so இந்த சைடு எந்த சைடுல இருந்து வந்து left sideல இருந்து வரனால we call this as left hand limit என்னப்பா left hand limit okay so அதே மாதிரி right hand limit அதே மாதிரி தான் so but வந்து இங்க வந்து 4 வருமா so நம்ம வந்து first வந்து 4.9 then 4.8 then 4.4 sorry அப்படியே போய் 4.4 இங்க வரும்போது 4.1 வரும் and like oh thank you so much okay so and அந்த மாதிரி அது reach ஆகி it will reach 3 correct it will reach 3 so அதே மாதிரி தான் இதே same process தான் இப்ப பாருங்க f of 4.9 that is equal to 4.9 plus 3 that is equal to 7.9 that is equal to 7.9 அப்புறமேல் 4.8 that is equal to 4.8 plus 3 that is equal to 7.8 so it will goes like this and it will somehow reach f of 3
So that is 3 plus 3, that is equal to 6 you will get. Limit எப்போ exist ஆகும், limit எப்போ இருக்கும் அப்படின்னா LHL equal to RHL. Okay, when limit exist ஆகணும் அப்படின்னா limit exist okay, எனக்கு அதை எப்பவுமே I will என்ன சொல்லலாம், exitா இல்ல exist அப்படின்னு இருக்கும். Okay, so when LHL equal to RHL அந்த மாதிரி வரும்போது தான் when the both of the limits are equal, அப்போ நமக்கு வந்து என்ன சொல்லலாம், ஓகே அங்க லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, அங்க லிமிட் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ how you will represent LHL வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து வருதா, ஸோ we will represent it as L minus. ஓகே, ஸோ that is இப்போ limit x tends to a minus minus ஏன் நான் போடல, a minus அப்படின்னா it is coming from the left hand side. Okay, f of x that is equal to limit x tends to a plus f of x. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சதுன்னா பசங்களா you can tell okay there exists a limit. Okay, fine, is that clear? Most of the அப்படின்னா LHL equal to RHL. Okay, LHL equal to RHL. Correct, very good. நானும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு நினைச்சிட்டேன். Okay, fine. So most of the caseல first step நீங்க என்ன பார்க்கணும், most of the caseல first step apply limit directly. Okay, apply limit directly. லிமிட்டை டைரக்டா நீங்க அப்ளை பண்ணி பாக்குறீங்க. if you are getting a definite value then okay. இல்ல if I'm getting indefinite value, இல்லனா like இந்த மாதிரி form indefinite ma'am, 0 by 0, infinity by infinity, most of the case you will get 0 by 0. good morning இல்ல எனக்கு புரியல. good morning. okay, good morning. என்னடா சொல்றீங்க? ஓகே, ஸோ இந்த மோஸ்ட்லி 0 by 0 தான் வரும். ஸோ எல் ஹாஸ்பிட்டல் ரூல்லாம் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க. எல் ஹாஸ்பிட்டல் ரூல் வந்து அக்கார்டிங் டு சிபிஎஸ்சி நமக்கு தேவையில்லை. ஸோ எல் ஹாஸ்பிட்டல் ரூல் இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் தஸ் அண்ட் நமக்கு வந்து சால்வ் பண்ணலாம். ஆனால் வந்து அக்கார்டிங் டு தி சிலபஸ் உங்களுக்கு எல் ஹாஸ்பிட்டல் இல்லை. ஓகேவா? ஸோ 0 by 0 வந்துச்சுன்னா யூ ஹாவ் டு டூ சம்திங். மேம் அப்படியே கொஸ்டின் விட்டுறவா டே, அப்படி கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வந்து என்ன சொல்லலாம், அவங்க வந்து குட் ஈவினிங் ஓகே டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ டைப்பிங் ஸோ வந்து லைக் என்ன சொல்ல, மோஸ்ட்லி வந்து இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி பிரித்து எழுதுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ வி வில் டூ அ கொஸ்டின் லைக் தட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து லிமிட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப், யூ ஹேவ் டு டைரக்ட்லி அப்ளை த லிமிட், ரைட்? ஸோ ஆன்சர். Okay, so that is limit நான் வந்து apply பண்ணும்போது I will get 4 minus 4 divided by 4, 2 cube is 8 minus 4 into 4, okay, plus 4 into 2 is 8. Okay, 2 square 4, 4 into 4 is 16. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0 வருமா, கீழேயும் 0 வருமா, ஸோ இட் இஸ் இன் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். அப்போ வந்து அதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது, அங்கே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ வென், ஸோ எல்ஹெச்எல் எப்போ எடுக்கணும், ஆர்ஹெச்எல் எப்போ எடுக்கணும், ஐ வில் டெல் யூ தட். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ நீங்கள் எல்ஹெச்எல் எடுக்கணும் மேம், எப்போ ஆர்ஹெச்எல் எடுக்கணும் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துடும். ஓகே, ஸோ தட் இஸ் நம்ம கண்டினியூட்டின்னு படிக்கும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ திஸ் ஃபார்ம் கிடைச்சதா, ஸோ அப்போ வந்து நம்ம இதை எப்படியாச்சும் மாற்றணும். ஸோ வாட் இஸ் மை கொஸ்டின்? Limit x tends to 2. Okay, என்னோட limit வந்து x tends to 2. That is x square minus 4 divided by x cube minus 4x square plus 4x. Okay, so இது வந்து எந்த ஃபார்ம்ல இருக்குது? So this can be, இந்த denominator வந்து நான் இப்படி எழுதுறேன். So limit x tends to 2. x tends to 2. x square minus 2 square அப்படின்னு எழுதலாமா? எஸ் மேம், எழுதலாம், பிரச்சனை கிடையாது. கரெக்டா? ஸோ இங்கேருந்து நான் 4 வந்து வெளியில் I was sorry ma'am, I am a big fan of you. oh wow, really நீங்க நிஜமா சொல்றீங்களா? ஓகேப்பா,
பிரச்சனை கிடையாது. So this is the first time I'm getting these type of compliments from students. Okay, லைக் என்ன சொல்லலாம், நம்ம வந்து லைவா கிளாஸ் எடுத்தாலும் பசங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க லைக் தே வில் நம்ம கிட்ட வேற மாதிரி தே வில் டெல். ஓகே, தே வில் லைக் யூனோ நம்ம சொல்றது கேட்பாங்க, அப்படியெல்லாம் இருக்கு. பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கெட்டிங் மேம் யுவர் டீச்சிங் இஸ் நைஸ், ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஓகே, உங்களுக்கு ஒரு லெக்சர் தரதுக்கு லைக் ஏன்னா ஸோ மெனி பீப்புள்ஸ் ஆர் ஒர்க்கிங் பிஹைண்ட் திஸ், ரைட்? ஸோ உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்காக இருந்தாலும் ஹவு டு மேக் இட் ஈஸியர். யா, அவ்வளோதான், முடிஞ்சது, கதை முடிஞ்சது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்லேருந்து எக்ஸ் வெளியில் எடுத்துடலாமா? ஓகே, எக்ஸ் வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ தட் இஸ் மிச்சம் என்ன இருக்கும்? சரி, மிச்சம் என்ன பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் minus 4x plus 4 you will get plus 4 you will get. ஓகே, ஸோ இது வந்து என்ன ஃபார்ம்ப்பா? இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா x minus 2 the whole square அந்த ஃபார்மில் இருக்குதா? எஸ் மேம். ஸோ லிமிட் x tends to 2. ஓகே, ஸோ தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இதை வந்து திருப்பி எழுதலாமா? திஸ் இஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்மில் இருக்குது. தட் இஸ் a plus b, a plus b into a minus b. ஓகே, ஸோ என்ன மேம் இப்படி எழுதுறீங்க? இது வந்து x plus 2 into x minus 2. ஓகேவா, x minus 2 அந்த ஃபார்மில் இருக்குது. அதை நான் வந்து திருப்பி எழுதிட்டேன். ஸோ தட் இஸ் x into x minus 2 the whole square. ஓகே, இது வரைக்கும் கிளியராப்பா? ஓகேப்பா, ஐ எம் ரியலி கிளாட். ஓகே, நன்றி பசங்களா, நன்றி. ஓகே, ஈவன் though there are few peoples in my life, I am very grateful for them as well. டே x minus 2 and this ஒரு x minus 2 கேன்சல் ஆயிருமா? ஓகே, அப்புறமே லிமிட் அப்ளை பண்ணி பார்த்துடலாமா? ஸோ என்ன வரும்? ஸோ எக்ஸுக்கு வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 2 கொடுக்குறீங்க. ஸோ 2 plus 2 divided by 2 into 2 minus 2. ஓகே, ஸோ that is equal to 4 divided by 0. இது வரலாம், பிரச்சனை கிடையாது. 4 divided by 0 வரலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ திஸ் இஸ் த லிமிட். லிமிட் கொடுத்தா எனக்கு இந்த தான் ஆன்சர் கிடைக்கும். 0/0 மட்டும் வரக்கூடாது. ஓகே, 0/0 மட்டும் வரக்கூடாது. புரிஞ்சதா பசங்களா? எனி டவுட்ஸ் இன் தட்? மேம் 4/0 வருது மேம், நாட் டிஃபைன். அது நாட் டிஃபைன், அது நமக்கு தெரியும். இட் இஸ் நாட் டிஃபைன். அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது, கரெக்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0/0 இது நாட் டிஃபைன் சொல்லணுமா இல்லை 0ன்னு சொல்லணுமா நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம வந்து அது யூஸ் பண்ணுறோம். 4/0 கிடைச்சா பிரச்சனை கிடையாது. ஓகே, இஸ் தட் கிளியர்? எனி டவுட்ஸ்? ஸோ வி கேன் ஜம்ப் இன்டு லைக் கொஞ்சம் ஐடென்டிட்டிஸ் இருக்குது பசங்களா. ஸோ அதுக்கு நான் வந்து தனி லெக்சர் ஐ வில் கிவ் யூ. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நான் கண்டினியூட்டியில் முக்கியமானது வந்து பிகாஸ் லிமிட்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கொஞ்சம் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. தட் இஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, sin x divided by x is equal to 1 அந்த மாதிரி இருக்கிறது. தட் இஸ் tan x divided by x is equal to 1 அந்த மாதிரி கொஞ்சம் ஐடென்டிட்டிஸுக்கு we will do that. ஓகே, பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் கண்டினியூட்டி? ஆமாம், யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எக்ஸாம்க்கு எழுதினீங்கன்னா மார்க் கிடையாது, உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் வந்து உங்கள் சிலபஸில் இல்லை. ஸோ தட்ஸ் வை. ஓகே, ஸோ சிலபஸில் இல்லாதனால நான் வந்து அதை டீச் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ பட் யூ கேன் யூஸ் தட் ஆன் ஜேஇ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ கண்டினியூட்டினா என்ன? ஓகே, ஃபார் வெரி எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? இப்போ நீங்கள் ஒரு கிராஃப் வரைகிறீங்க. ஓகே, கிராஃபிக்கலி இஃப் ஐம் டெல்லிங், இஃப் யூ ஆர் ட்ராயிங் அ கிராஃப், கை எடுக்காம மேம் எப்படி மேம் பென் எடுக்காம நீங்க ஒரு கிராஃப் வரைகிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து கண்டினியூஸ். இன் எம்சிக்யூஸ் வீ கேன் யூஸ், பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ கிராஃப்ல வந்து நீங்க கை எடுக்காம நீங்க வரைகிற அந்த இதை தான் நீங்க வந்து என்னன்னு சொல்லுவீங்க? வாட் யூ வில் டெல்? கண்டினியூஸ் கிராஃப், இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ அப்படியெல்லாம் அது வந்து கிராஃபிக்கலி சொல்றது. ஸோ நீங்கள் வந்து லைக் எக்ஸாமுக்கு எப்படி மேம் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லையா எப்படி நாம் எழுதுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ லிமிட் சிம்பிளாக சொல்லித்தரேன், லிமிட் எல்லாம் அங்கே இருக்கணும். LHL ஈக்குவல் டு RHL that is equal to f of C or f of A or f of A. என்ன சொல்கிறாங்க? LHL ஈக்குவல் டு RHL கண்டிப்பாக வேணும். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ரைட். ஸோ அது கூடாமல் எஃப் ஆஃப் ஏ கூட என்ன சொல்லலாம், எஃப் ஆஃப் ஏ வந்து ஈக்குவலாக இருக்கணும் இந்த லிமிட்ஸோட வேல்யூக்கு. ஓகே,
what this means அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், this is limiting value. ஓகே, இந்த வந்து லிமிட் அப்ளை பண்ணி we will get a value, right? ஸோ அதை வந்து நம்ம limiting value அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, limiting value. ஓகேவா, இதை வந்து நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா இதில் வந்து நான் ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ வாட் ஐம் கெட்டிங் இஸ் தட் ஃபங்க்ஷனல் வேல்யூ. Functional value. Okay, any doubts? Clear? Okay, super. So இதுதான் this is the thing. Okay, so LHL நமக்கு தெரியும், limit x tends to a minus f of x. Okay, that is equal to limit x tends to a plus f of x. That is equal to f of a. That is equal to f of a. Yes, very good. Limiting value is equal to functional value உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு சொல்லலாம் ஏன் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ்ங்க அப்படின்னு. ஓகேவா, ஸோ தட் இஸ் த சேம் திங். இதுதான் அங்கேயும் சொல்றாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் லிமிட்டிங் எக்ஸ் டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி. ஓகே, ஸோ எப்போ நான் வந்து எல்ஹெச்எல் எடுக்கணும், எப்போ ஆர்ஹெச்எல் எடுக்கணும்னு உங்களுக்கு வந்து வித் ஒன் எக்ஸாம்பிள் விச் கேன் பி ஆஸ்க்ட் இன் யோர் கொஸ்டின், லைக் எக்ஸாமுக்கு கேட்கலாம் அந்த மாதிரி கொஸ்டின் ஐ வில் டூ. ஓகே, oh, what is this? Okay, so இங்க வந்து பாருங்க mod x. Okay, you have to find the continuity or find continuous. Okay, I will tell அதெல்லாம் வேணாம். mod x. Okay, this is my question. mod x வந்து கண்டினியூஸா இல்லையா? ஓகே, இது வந்து எப்போ LHL எடுக்கணும், எப்போ RHL எடுக்கணும். ஓகே, when I have to take LHL, when I have to RHL, அது எடுக்கிறது எப்போ, அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போம். ஓகே, ஸோ எப்போவுமே mod xக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு ஃபேஸ் இருக்குது. ஓகேவா, இட்ஸ் லைக் அன்னியன் மாதிரி இருப்பாங்க mod x. ஸோ mod x வந்து ரெண்டு வேல்யூஸ் இருக்கும். ஓகே, ஸோ mod x வந்து வேல்யூ x when எப்போ, when x வந்து greater than or equal to 0 வரும்போது, greater than or equal to 0 வரும்போது, அப்புறமேல் வந்து பாத்தீங்கன்னா x. ஓகே, x. How does mod x is continuous? I'm having doubt. இப்போதான் நான் வந்து சொல்லித்தரேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஓகே இது வந்து கேசஸ் வரும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். I have to find if mod x வந்து mod x is continuous. Question is mod x is continuous at x equal to 1. At x equal to 1. At x equal to 1ல mod x வந்து கண்டினியூஸா இல்லையா, அதுதான் என்னோட கொஸ்டின். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன உங்களுக்கு மனசுக்குள்ளார இருக்கணும், மனசுக்குள்ளே காதல் வந்துச்சு அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் x equal to 1. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் x equal to 1 அப்படின்னா x இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட், இது வந்து ரைட் ஹேண்ட் சைட். ஓகே, ஸோ இப்போ வந்து x கிடைக்கும் எனக்கு. mod x வந்து பாசிட்டிவ் x எப்போ கிடைக்கும், இஃப் x வந்து greater than or equal to 1 ஆக இருந்துச்சுன்னா I will get x. கரெக்டா, பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். கரெக்டா, ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து மைனஸ் எக்ஸ். ஓகே, mod x குள்ளார நான் பேசுறேன். ஓகே, ஐம் டாக்கிங் அபவுட் இன்சைட் தி mod x. ஸோ மைனஸ் எக்ஸ் எப்பப்பா வரும், எப்பப்பா அப்படி கிடையாது, எக்ஸ் வந்து லெஸ் தேன் 1, எக்ஸ் வந்து லெஸ் தேன் 1. இப்போ நீங்க பாருங்க, ஸோ ஐம் டேக்கிங் திஸ் 1 ஹியர். கரெக்டா, 1 இங்க வருது. ஸோ எஃபோட சாரி 1ஓட ரைட் சைட் விச் இஸ் கிரேட்டர் தேன் 1 வரும்போது ஒரு ஈக்குவல் டு 1 வரும்போது ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து எக்ஸ். ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்கிற வேல்யூ வந்து என்ன ஆகும், எக்ஸ் ஆகும். அதே நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கும்போது மைனஸ் எக்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இங்கே என்ன பார்க்குறீங்க, மேம் எக்ஸும் 1ம் தான் மேம், அப்படி கிடையாது. இங்கே வந்து ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகுது. கரெக்டா, ஃபங்க்ஷன் இஸ் சேஞ்சிங் இன்சைட் எங்கடா mod x குள்ளார இருக்கிற எக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. கரெக்டா, ஸோ இந்த சைட் போகும்போது எனக்கு எக்ஸ் தான் வருது, இந்த சைட் போகும்போது எனக்கு மைனஸ் எக்ஸ் இஸ் கெட்டிங். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகும்போது தான் யூ ஹாவ் டு டேக் LHL அண்ட் யூ ஹாவ் டு டேக் RHL. இஸ் தட் கிளியர்? வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். எப்போ RHL எடுக்கணும், எப்போ LHL எடுக்கணும், பசங்களுக்கு லைக் தே வில் கெட் கன்ஃபியூஷன். ஸோ அந்த கன்ஃபியூஷன் மாற்றுறதுக்காக தான் நான் அது வந்து சொல்றேன். ஓகே, ஃபங்க்ஷன் இஸ் சேஞ்சிங் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு டேக் LHL அண்ட் RHL.
LHL and RHL you have to take. Okay. So இப்போ வந்து பாருங்க LHL நீங்க எடுக்கணும். Okay, if I'm taking LHL here. So LHL is equal to limit x tends to 1. Okay, x tends to 1 minus f of x is equal to limit x tends to 1 minus இங்க f of x என்னப்பா வரும்? x க்கு 1 yes, that I will explain. Yes, sure, I will explain that. Okay. So x வந்து 1 விட less than இருக்கிறது. left hand limit அப்படின்னா 1 விட சின்னதா இருக்கிறாங்க. So அங்க function என்னப்பா minus x. அங்க வந்து function is minus x. கரெக்டா? So that is minus x வருமா? Minus x. So if I'm substituting that value, what will I get? That I will get minus 1. That I will get minus 1. Clear? Okay. So அதே மாதிரி நான் வந்து RHL எடுக்கிறேன் அப்படின்னு வெச்சுக்கோங்க. Okay, RHL நான் எடுக்கிறேன் அப்படின்னா RHL வந்து limit x tends to 1 plus f of x. So what is f of x here? That is x. Correcta? So that is limit x tends to 1 plus இங்க வந்து x வருமா? So that is x க்கு நான் வந்து 1 அப்படின்னு வேல்யூ கொடுக்கும்போது I will get 1 here. So இங்க பாத்தீங்கன்னா we are getting different values. Right, different values. So LHL is not equal to RHL. So which means அங்க வந்து function is not continuous. Okay, LHL equal to RHL கிடைச்சா உங்களுக்கு function continuous ஆக இருக்கும். So இங்க வந்து continuous கிடையாது. So அதனால mod x வந்து 1ல வந்து continuous கிடையாது. Okay, இப்போ வந்து mod x எப்படி நான் வந்து continuous அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். Okay, so இப்போ வந்து உங்களுக்கு வந்து x equal to 1 அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? x equal to 1 அங்க வந்து கண்டினியூஸா இல்லையான்னு நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. What if அவங்க வந்து just check mod x வந்து கண்டினியூஸா இல்லையா? Is mod x continuous or not? அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொல்றாங்க. Without giving any breaking point. ஒண்ணுமே கொடுக்காம ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டும் கொடுக்காம உங்ககிட்ட mod x வந்து கண்டினியூஸா இல்லையா அப்படின்னு கேட்க சொல்றாங்க. ஓகே, so next thing you have to keep in mind is that mod x வந்து again mod x வந்து you have two conditions, that is x வந்து எப்பப்பா வரும்? x வந்து greater than or equal to 0, greater than or equal to 0. next வந்து பாத்தீங்கன்னா minus x ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். it can be asked for 3 to 4 5 marks as well. ஓகேவா? so minus x எப்பப்ப வரும்? x வந்து less than 0 ஆகும்போது you will get minus x. any doubts in that? mod x வரும்போது எப்பவுமே நீங்க வந்து இத வெச்சு நீங்க வந்து if you are doing the sums உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பசங்களா. ஓகே, so இங்க வந்து என்னென்ன கேसेस எங்கெல்லாம் பிரேக்கிங் பாயிண்ட் வருது? so 1 வந்து x வந்து greater than 0, next வந்து x equal to 0, next வந்து x less than 0. so these are the three conditions. இந்த மூணு கண்டிஷன்ஸ்ல தான் mod x வந்து என்ன சொல்லலாம்? mod x ஓட வேல்யூ வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, clear, very good. so இந்த மூணு கேஸ்லயும் நம்ம வந்து பார்க்கணும் if this function is continuous or not. okay, if this function is continuous or இல்லையா பார்த்தலாமா? okay, so first case வந்து case 1. okay, case என்னடா இது? case 1. so case 1 வந்து பாத்தீங்கன்னா that is x வந்து greater than 0. greater than 0 வரும்போது function என்னப்பா வரும்? that is x. f of x is equal to x. கரெக்ட்டா? f of x is equal to x. okay, clear? f of x is equal to x. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I'm just assuming c is some positive number. c is some positive number which is c வந்து greater than 0. so நான் வந்து assume பண்றேன். இப்போ பாருங்க, நான் வந்து I have to give all the positive numbers 1 2 3 4 அது வந்து கொடுத்துட்டே இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்குள்ளார உங்களோட எக்ஸாம் முடிஞ்சிரும், வேற பிரச்சனை கிடையாது. ஓகே, so அதெல்லாம் வந்து நான் ஜெனரலைஸ் பண்ணி I'm just assuming c வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர். so நான் வந்து c வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகே, so அப்படின்னா limit x tends to c. okay, limit x tends to c, f of x that is equal to limit x tends to c, f of x என்னப்பா? x. so இங்க வந்து என்னப்பா வரும்? you will get x, c. கரெக்ட்டா? so first நீங்க என்ன பண்ணணும்? இங்க வந்து function change ஆகுதா? is the function changing? no, right? so x வந்து greater than 0 இருந்துச்சுன்னா x. clear?
Is that clear? Okay, so அப்ப வந்து இங்க வந்து function change ஆகல. So only thing you have to take is first நீங்க direct limit apply பண்றீங்க. Next வந்து f of a இல்ல f of c கண்டுபிடிக்கிறீங்க. Okay, so next வந்து பாத்தீங்கன்னா f of c. f of c. Okay, what is f of x? f of x is equal to c. Sorry, f of x is equal to x. அப்புறமேல் f of c அப்படின்னா that is equal to c. Okay, so இப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம்? Limit x tends to c, f of x is equal to f of c. Is equal to f of c. So எனக்கு வந்து என்னன்னு சொல்லலாம்? Ma'am, என்ன வேணா சொல்லுங்க ma'am. I can just tell f of x is continuous. f of x is continuous at x equal to c. X equal to c, continuous at x when x is greater than 0. When x is greater than 0. Ma'am, c plus. C plus போடணும்னு அவசியம் கிடையாதுப்பா. ஏன் c plus போடக்கூடாது? Because நம்ம வந்து ஒரே ஒரு லிமிட் தான் எடுக்கிறோம். So I'm not taking LHL and RHL here. Why? Why I'm not taking LHL and RHL? Because இங்க வந்து function change ஆகல. x greater than 0க்கு வந்து x மட்டும் தான். அங்க வந்து function change ஆகல. That's why I'm not taking the limit. Okay? LHL RHL எடுக்கல. Just you can directly apply the limit. So next case என்னப்பா? Next case number 2. Okay, case 2ல வந்து when x is equal to 0. When x is equal to 0. x is equal to 0ல எனக்கு ரெண்டு function வரலாம். கரெக்ட்டா? ரெண்டு function வரலாம். x is equal to 0ல எனக்கு ரெண்டு function வரலாம். ரெண்டு function வராது, only x மட்டும் தான் வரும். Correct? So இங்க வந்து only x less than 0. அது மட்டும் தான் இருக்குது. Okay, so same process when x equal to 0, f of x வந்து f of x is equal to x as well. Correct? x equal to 0ல இங்க வந்து x மட்டும் தான். x வந்து less than 0ல வந்து minus x. Okay, that is different case. Okay, so f of x கிடைச்சா same process. Okay, same process இங்க வந்து அதே same process தான். I'm not explaining it again. Do I want to explain this process? So இது வந்து case 2 உங்களுக்கே பண்ணலாம். Case 3 I will do it. Okay, case 3 because we have 4 problems left. அதனால case 3ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா case 3ல when x வந்து less than 0. When x வந்து less than 0 வரும்போது f of x என்ன வரும்? f of x is equal to minus x. f of x is equal to minus x. So நான் வந்து limit apply பண்றேன். Limit x tends to 0. x tends to 0. Okay. நீங்க பாருங்க லிமிட் இங்க வந்து 0 வருதா? 0க்கு like if 0 is greater அப்படினா I will get x. 0க்கு மைனஸ்னா I will get minus x as well. Okay, I will do that. அதுவும் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு தரேன், பிரச்சனை கிடையாது. Okay. So இங்க வந்து I have to take LHL and RHL here. Okay. ஏன் மேம் இப்படி எடுத்தீங்க? Because 0 is the breaking point. 0 விட பெருசா வந்துச்சுன்னா I will get x. 0 விட சின்னதா வந்துச்சுன்னா I will get minus x. Okay. So that is LHL. LHL is equal to LHL is equal to limit x tends to 0 minus f of x. Okay, 0 minus வந்துச்சுன்னா limit x tends to 0 minus, that is minus of 0, that is equal to 0. Okay, clear? அப்படினா RHL. Okay, RHL வந்து என்னப்பா வரும்? Limit x tends to 0 plus f of x is equal to limit x tends to 0 plus, that is இங்க வந்து என்னப்பா வரும்? You will get 0 only because f of x oda value is x, so that is equal to 0 as well. Okay, so we got LHL equal to RHL. Correct? LHL equal to RHL. Okay, so that is next வந்து என்ன பண்ணணும்? You have to find f of x is equal to x. f of x is equal to x. எப்போ? When x is equal to 0. Correct? X. So what is f of 0? f of 0, that is equal to 0. So that is LHL equal to RHL and that is equal to f of 0 or f of c. Okay, any doubts? Any doubts in that? Okay. So breaking point வருதுப்பா. இப்போ வந்து 0க்கு less than. Okay, 0க்கு less than வந்துச்சுன்னா that is minus x. Okay, so next வந்து நீங்க LHL எடுக்கிறீங்கன்னு வெச்சுக்கோங்க. So that is x வந்து less than 0 வந்தாலும் you will get. So the function is continuous at x equal to 0.
Any doubts? X equal to 0 லையும் function வந்து என்னப்பா இருக்கும்? Continuous because LHL equal to RHL equal to f of c. Is that clear? Any doubts? So வந்து இங்க f of x என்னப்பா வரும்? This is homework for you, you can do it. Minus x. Correct? Minus x வரும். So less than x வருதா? So I'm just assuming c which is less than 0. c வந்து some numbers which is less than 0. Okay? So அப்புறமேல் limit x tends to c f of x. Okay? f of x less than x வருதுனா that is minus x வருமா? So f of which is equal to c which is equal to minus c. Okay? So அப்புறமேல் நீங்க வந்து லிமிட்ல f of x is equal to minus x, f of c is equal to minus c. Okay, so which is limit x tends to x tends to c, f of x is equal to f of c. So இது மாதிரி தான், this is how mod x is continuous. Mod x வந்து இப்படி தான் continuous ஆக இருக்கும். Okay, so we will do a one question. So மத்ததெல்லாம் நீங்க உங்களுக்கே பார்த்துக்கலாம், discontinuous function, everything. Okay, so this question is very important. உங்களுக்கு hello hi. Okay, mod x வந்து படிச்சுக்கோங்க. mod x x equal to 0 ல we have two values, right? 0 க்கு greater than ஒரு value இருக்கு, 0 க்கு less than ஒரு value இருக்கு. So you have to do that both. Okay, so இந்த question பாருங்க, function f of x greatest integer of x. Okay, function என்னப்பா? Greatest integer. Okay, f of x is equal to greatest integer where இது வந்து denotes the greatest integer function is continuous set. So இந்த கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ்ல வந்து எங்க எல்லாம் என்னோட function which is a greatest integer function அது வந்து எங்க எல்லாம் சொல்லுங்க, எங்க எல்லாம் வந்து continuous அப்படின்னு. இப்போ வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், ஞாபகம் அது கிடையாது, that is a function. ஏதோட function greatest integer function ஓட graph ஞாபகம் இருக்க பசங்களா? So it will goes like this. இப்போ வந்து பாருங்களேன், so இப்போ 1 ஓட greatest integer என்னப்பா? 1. So everybody knows what is greatest integer, I guess. உங்களுக்கு தெரியல அப்படின்னா 11th I have done a like ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வீடியோ, அது உங்களுக்கு பார்க்கலாம், it will be useful. Okay, so greatest integer of 1 is greatest that is 1. Greatest integer of 1.5 வந்து என்னப்பா வரும்? That will also 1. Greatest integer of 1.9 that is equal to 9. Greatest integer of 2 that is 2 as well. So if I am plotting, நான் வந்து plot பண்றேன். Okay, plot பண்றேன். So this is 1. So இங்க இருந்து இது வரைக்கும் 2. Okay, so இங்க வந்து 1 or 2 whatever it is. So 1 greatest integer 1 ஓட value is greatest integer of 1 is 1 itself. So அது அப்படியே போகும். கரெக்ட்டா? கரெக்ட். ஓகே, அப்புறமேல் 2 வரும்போது 2 இன்க்ளூட் ஆகாது. ஓகே, 2 இன்க்ளூட் ஆகாது. அப்புறமேல் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜம்ப் பண்ணிரும். மேம் என்ன மேம்? எஸ், இட் வில் ஜம்ப். அண்ட் 2 ஓட இன்டீஜர் வந்து 2, அப்புறமேல் வந்து 3 வரைக்கும் போகும். 3 இஸ் நாட் இன்க்ளூடட், அப்புறமேல் ஜம்ப் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து 3 இஸ் இன்க்ளூடட், அப்புறமேல் இங்கே போவாங்க, தென் இட் இஸ் நாட் இன்க்ளூடட். இப்போ வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் வந்து என்ன சொன்னேன், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா விச் இஸ் அ ஃபங்க்ஷன், அது வந்து கை எடுக்காமலே வர இப்படி எழுத இப்படி என்னால் ட்ரா பண்ண முடியும். அந்த மாதிரி ட்ரா பண்ண முடிஞ்சாதான் எனக்கு அவங்கள வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் ஓகே, இது முடிஞ்சு நான் இது ஜம்ப் பண்ணிட்டேன். அப்புறம் இது வந்து எங்கே டிஸ்கண்டினியூஸ் ஆகுது? when it is breaking on 2, ரைட்? ஒரு இன்டீஜரில் வந்து அது பிரேக் ஆகுது. கரெக்டா? இன்டீஜர்ல வந்து பிரேக் ஆகுது. ஸோ ஐ கான் டேக் திஸ் இன்டீஜர்ஸ். 4 எடுக்க முடியுமா? அப்புறமேல் 2 எடுக்க முடியுமா? 1 எடுக்க முடியுமா? நோ, பிகாஸ் 4 minus 2 1 is an integer. இன்டீஜர் எடுக்கிற இடத்துல எல்லாமே I am getting a break. இங்க பாருங்க, I am getting a break, again I am getting a break, again I am getting a break. Any doubts in that? Any doubts? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1.5 வந்து இப்போ வந்து பாருங்க. So 1.5 ஓட LHL. Okay, LHL. So I'm taking the LHL here. So limit x tends to 1.5. Okay, f of x. Okay, so that is equal to limit x. Limit apply பண்ணியாச்சு. So that is 1.5 ஓட greatest integer என்னப்பா? 1.
right? So அதே மாதிரி RHL, I'm taking RHL as well. So x tends to limit x tends to 1.5 plus f of x. Okay, that is equal to 1.5 and that is equal to 1 as well. So f of x வந்து எங்கிட்ட இருக்கிறது வந்து greatest integer. So what is f of 1.5? That is equal to 1.5. Greatest integer of 1.1 is 1. 1. Right? So I'm getting all the values here. LHL equal to RHL equal to f of a. Correct? So that is option D is the correct answer, 1.5. So 1.5 la தான் இந்த graph வந்து என்னவாக இருக்கும்? Continuous ஆக இருக்கும். Okay? Is that clear? Any doubts in that? So இங்க வந்து ஒரு key point நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். That is at every integer, the function is discontinuous. Okay, va? Any doubts in that? Easy, right? Easy, right? ஏதாச்சும் புரிஞ்சுதா? Anything? Okay, so we will do another question. இந்த question பாருங்க. So இந்த questionல வந்து discontinuous அப்படினா graph வந்து எங்கேயாச்சும் break வந்துச்சுன்னா I can tell it is discontinuous. இல்லாட்டி LHL இப்போ வந்து LHL not equal to RHL equal to f of a அப்படி வந்துச்சா கூட this is discontinuous. Okay, இந்த கண்டிஷன் மட்டும் கிடையாது. So அது வந்து ஈக்குவல் இல்ல அப்படினு அந்த ஒரு கண்டிஷன் வந்துச்சுனா you can say that this is a discontinuous function. Break வந்துச்சுனா discontinuous. கரெக்ட்டா? So இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கெல்லாம் discontinuous ஆகலாம், எவ்வளவு discontinuous இருக்குது அப்படினு கேக்குறாங்க. Okay, so that is f of x வந்து f of x is equal to x minus 1 divided by x into x square minus 1. Okay, x square minus 1. So denominator equal to 0 வந்துச்சுனா I can tell f of x வந்து என்னப்பா not defined. So not defined ஆகிற pointsல எல்லாமே function வந்து என்னவாக இருக்கும், discontinuous ஆக இருக்கும். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, the function will be discontinuous. Okay, so what I'm going to do is that, so x into x square minus 1 equal to 0. Equal to 0 வந்துச்சுனா என்னப்பா அது வந்து discontinuous function ஆயிருமா? Okay, so இதில இருந்து you will get x equal to 0 அப்படினு ஒன்னு கிடைக்குமா? Yes, that is one of the root அப்படினு சொல்லலாம், இல்ல one of the என்ன சொல்லலாம், one of the point. அப்புறமேல இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு x square வந்து எனக்கு எப்படி எழுதலாம், x square minus 1, this can be written as x plus 1 into x minus 1. So that is எனக்கு வந்து x equal to 1 and x equal to minus 1 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு பாயிண்ட்ஸ் கூட எனக்கு கிடைச்சது. கரெக்ட்டா? So that is x equal to 0, x equal to 1, x equal to minus 1. So how many points are there? 3 points. எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குது? 1, 2, 3. So exactly at 3 pointsல வந்து என்னப்பா வரும், இந்த function வந்து discontinuous. This function is discontinuous. Any doubts in that? Any doubts? Ma'am, இது வந்து cancel பண்ணலாமா? அது cancel பண்ண தேவையில்லை. Okay, denominator வந்து not equal to 0 ஆக இருக்கணும். Okay, that is the only condition. நீங்க வந்து simplify பண்ணி எழுத வேணாம். அப்படி எழுதுனீங்கன்னா you will get exactly 2 points. அது வந்து தப்பு. Denominator அது வந்து cancel பண்ணலாமே, அது கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன்லயே வந்து நீங்க வந்து சொல்லிக்கலாம். Okay, is that clear? Any doubts? பசங்களா? அப்புறமேல் வந்து I have to tell you something. So நம்ம Xylem is providing an online coaching for NEET படிக்கிற students. Yes, okay, நீங்க வந்து NEET prepare பண்ணிட்டு இருப்பீங்க, NEET prepare பண்ண நினைச்சிட்டு இருப்பீங்க. So this is a correct time for you. This is the sign, okay, to join to take a course for NEET. Okay, நீங்க வந்து இப்பவே NEET படிக்க ஆரம்பிங்க. நான் வந்து I am not telling to like you know to buy the course, அதுக்கு வேண்டி நான் சொல்ல, because நீங்க 11th and 12th படிக்கும்போதே நீங்க NEETக்கு வந்து ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, if you are planning to okay I am going to do a repeating
coaching also it will helps you. Okay, அப்படியே வந்து லைக் என்ன சொல்லலாம், பச்சையா நின்று நீங்கள் வந்து டிமோட்டிவேட்டட் ஆகிறதுக்கு பதிலாக முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து என்னால் அப்படி கிடையாது, இது வந்து என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், you will get an overall idea about what is this need அப்படின்னு. Okay, so this is the good time. So we are getting feedbacks from students as well that this course is helping them. Like average student is getting to top 2ல வராங்க. ஓகே, டாப் செகண்ட், நான் டாப் ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்ல, டாப் செகண்ட் அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன். ஓகே, we are getting feedbacks about that. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் as well as you can வந்து உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் about the materials or about the class எப்படி இருந்தாலும் you can ask on this number given in the description கிடையாது, given in the slide. Okay, you can call and ask, பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ மேம் அப்படின்னா நாங்கள் வந்து ஜாயின் பண்ணால் எங்களுக்கு முட்டை பெப்ஸ் லேஸ் எல்லாம் தருவீங்களா? அப்படி கிடையாது. இப்போ உங்ககிட்ட ஒரு 42 rupees உங்ககிட்ட ஒன் டே இஃப் யூ ஹாவ் 42 rupees டு ஸ்பெண்ட், அது அவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து சேர்த்து வச்சிங்கன்னா அட் தி எண்ட் எவ்வளோ, ஒரு சின்ன காசு தான் ஆகும். ஸோ அந்த காசுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், யூ கேன் பை அ நீட் கோச்சிங். ஓகே, அஃபோர்டபுளாக சூப்பராக உங்களுக்கு படிக்கலாம். ஓகே, இஃப் யூ ஆர் பிளானிங், இஃப் யூ ஆர் 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், வி ஹாவ் அ தலா பேட்ச் ஃபார் தட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து 11th and 12th சேர்ந்தும் படிக்கலாம், 11th and 12th and also ஆன்லைன் ரிப்பீட்டிங் கூட உங்களுக்கு பண்ணலாம். ஓகே, ஸோ வி ஹாவ் அன் ஆன்லைன் ரிப்பீட்டர் பேட்ச் ஆல்சோ, தட் இஸ் வெட்ரி. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், இல்லை மேம் எனக்கு வந்து ஆஃப்லைனாக வந்து ரிப்பீட் பண்ணி எனக்கு வந்து லைக் 1-on-1 அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா, வி ஹாவ் அன் ஆஃப்லைன் கோர்ஸ் விச் இஸ் அட் கோயம்புத்தூர். நீங்கள் கோயம்புத்தூர் வந்து சூப்பராக படிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு தட் இஸ் MAARA batch. ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் கால் ஆன் திஸ் நம்பர் அண்ட் ஆஸ்க் டவுட்ஸ். கால் எடுத்துட்டு உங்ககிட்ட பேசலன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, மற்றது நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் கிடையாது, அவங்க எல்லாம் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ தே வில் டேக் கால் அண்ட் தே வில் கிளியர் யுவர் டவுட்ஸ். ஓகே பசங்களா? ஓகே, லெட்ஸ் கெட் பேக் இன் டு அவர் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, வெரி லைக் என்ன சொல்லலாம், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, அவ்வளோதான், நத்திங் எல்ஸ். ஸோ டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் கே. ஓகே, டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் 3. ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் 3. நீங்கள் வந்து கண்டினியூஸ் எல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை, நாங்கள் ஆல்ரெடி சொல்கிறோம் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். அது ஓகே கண்டினியூஸ் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. யூ ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஹியர். என்னப்பா வேல்யூ ஆஃப் கே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, கரெக்டா? ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு நாட். மேம் குட் நைட். சுதர்ஷன் என்னப்பா குட் நைட் சொல்கிறீங்க? ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு 3 வரும்போது என்னோட வேல்யூ வந்து கே. ஓகே, இஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 3, எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 3 அப்படின்னா இந்த வேல்யூ, ஸோ இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ, திஸ் வேல்யூ இஸ் அப்ரோச்சிங் த 3. கரெக்டாக அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்க, திஸ் இஸ் 3. ஓகே, ஸோ 3க்கு வந்து அப்ரோச் பண்ணலாம், இங்கிருந்து அப்ரோச் பண்ணலாம், இங்கிருந்து அப்ரோச் பண்ணலாம். ஆனால் 3யை வந்து தொடமாட்டான். பட் இட்ஸ் அப்ரோச்சிங், இட் இஸ் நாட் டச்சிங், இட் இஸ் அப்ரோச்சிங் 3. ஓகே, நாட் ஈக்குவல் டு 3. புரியுதா? ஸோ அப்படின்னா எனக்கு வந்து லிமிட் அப்ளை பண்ணலாமா? ஸோ தட் இஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 நாட் ஈக்குவல் டு 3. எக்ஸ் டென்ஸ் டு 3, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 3 வரும்போது என்னோட ஃபங்க்ஷன் வந்து என்னப்பா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3 divided by x minus 3. Directa limit apply பண்ணி பாருங்க, you will get 0 by 0. Okay, so 9 by 9 divided by 3 minus 3, that is equal to 0 by 0. அப்போ இது வந்து என்ன மேம்? இட் இஸ் நாட் லைக் என்ன சொல்லலாம், இட் இஸ் வந்து இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். நானே மறந்துட்டேன். ஸோ இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் இருக்குதா? ஸோ அப்புறமேல் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன மேம் மூடிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போவேன் மேம், அப்படியெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as x square minus 3 square divided by x minus 3. கரெக்டா? ஸோ இது வந்து எப்படி எழுதலாம், x plus 3 into x minus 3. Okay, so divided by x minus 3 I have. So this x minus 3 and this x minus 3 will get cancelled. மிச்சம் இருக்கிறது யாரு? So limit x tends to 3, x plus 3. இனிமேல் லிமிட் அப்ளை பண்ணி பாருங்க. பண்ணியாச்சு மேம். So that is equal to 3 plus 3 you will get, that is equal to 6. That is equal to 6. இது வந்து ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா?
function வந்து continuous. So that is f of 3 வந்து f of 3 na which is x is equal to 3. Correct? F of 3 oda value வந்து k. F of 3 oda value is k. Ma'am, when is trigonometry? 11th க்கு one session முடிஞ்சது. 12th ஓடதும் முடிஞ்சது inverse trigonometry. இன்னொரு session எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். If you want more proofs அப்படினா please let me know in the comments, so I will take another session. Okay? So நம்ம வந்து continuous அப்படினு சொல்லிருக்காங்க. It's already given that the function is continuous. Function is continuous, which means limit x tends to 3 f of x that is equal to f of 3. So இந்த value நமக்கு கிடைச்சதா? Yes ma'am, that is 6 ma'am. So f of 3 oda value என்னப்பா? K. Okay, so did we just get the answer? K is equal to 6 is the answer. Simple. 2 to 3 marks உங்க கையில கிடைச்சாச்சு. இந்தாங்க வெச்சுக்கோங்க. Okay, simple, right? இப்படி தான் question கேட்பாங்க. இல்ல இதை விட இன்னும் difficult-ஆ என்ன கேட்பாங்க அப்படின்னா இதுதான். This is the most continuity-லே most difficult மாதிரி. இதுல வந்து cost எல்லாம் கேட்கலாம், பிரச்சனை கிடையாது. So இதுதான் கொஞ்சம் lengthy-ஆனது. So you can expect this for 4 to 5 marks. 4 to 5 marks because steps இருக்கு. Okay, so இங்க பாருங்க, find all the points of discontinuity of f where f is defined by mod x plus 3 that is equal to minus x plus 3. அவங்க already கொடுத்திருக்காங்க. ஓகேவா? Minus x plus 3 if x is less than or equal to minus 3. Okay. Minus 2x. எப்போ? Minus 3x minus 3 less than x less than 3. 6x plus 2 if x வந்து greater than or equal to 3. x வந்து greater. அப்ப வந்து எங்கெல்லாம் நான் வந்து கேஸ் எவ்வளோ கேஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. So that is இங்க வந்து பாருங்க, ஒன்று வந்து you have to take x less than minus 3, x equal to minus 3. Okay, from first, this one. This is for 12th pa. 12th. So next session, next interval வந்து minus 3 less than x less than 3. அங்க வந்து ஒரு breaking point. Next வந்து பாத்தீங்கன்னா, next வந்து you have to like check whether the function is continuous when x is greater than 3 and x வந்து x equal to minus 3. Okay, clear? Clear அப்பா? So இந்த மூணு கண்டிஷன்லுமே, இந்த மூணு கண்டிஷன் கிடையாது, 1 2 3 4 5 2 3 இந்த 5 கண்டிஷன்லையும் நீங்கள் வந்து செக் பண்ணணும் எங்கே எல்லாம் வந்து இதுதான் அதோட பிரேக்கிங் பாயிண்ட். ஸோ இந்த பிரேக்கிங் பாயிண்ட்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, ஸோ வாட் இஸ் கேஸ் 1? ஸோ கேஸ் 1, ஓகே, கேஸ் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் எக்ஸ் வந்து லெஸ் தேன் மைனஸ் 3. x வந்து என்னப்பா less than minus 3. less than minus 3 அப்படின்னா என்னோட f of x என்னப்பா வரும்? f of x will be minus x plus 3. minus x plus 3. okay, so இங்க வந்து function அங்கிட்டும் இங்கிட்டும் change ஆகல. so we will just take limit x tends to minus 3, x tends to minus 3 f of x. what is f of x here? x plus 3. okay, x plus 3. ஓகே, நான் அதை வந்து டைரெக்டாக நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தட் இஸ் minus 3 plus 3 that is equal to 0. that is equal to 0. ஓகே, ஃபைன். ஸோ அது முடிஞ்சு ஓகே, ஸோ இது வந்து லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும்? எஃப் ஆஃப் சி. ஓகே, எஃப் ஆஃப் சி நீங்கள் கண்டுபிடிக்கணும், கரெக்டா? ஸோ தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு minus x plus 3. Okay, so what is f of minus 3? That is equal to minus of day. இங்க minus of minus 3 plus 3 வருமா? ஏண்டா சொல்லல? ஓ மேம், நான் நினைச்சேன் நான் போரிங் மட்டும் தான் பார்த்தேன். மேம், லைஃப் போரிங், பேரண்ட்ஸ் ஆர் வரிங், டீச்சர்ஸ் ஆர் வரிங். ஓ மை காட், என்ன சொல்லலாம்? this cycle will goes on, life goes on and on. என்னப்பா சொல்ல? I'm also having this same, everybody face this type. ஏன்னு கேட்டேன், எனக்கும் தெரியலப்பா, அப்படியே போக வேண்டியதுதான். so you will get 6 here. 6 here. okay, so அதே மாதிரி தான் minus 3 plus 3. okay, so this you will get 6 here as well. so limit x tends to minus 3 f of x
is equal to f of 3. So the function is continuous. Function is continuous at 11 when x வந்து less than minus 3. இதுல ஏதாச்சும் doubt இருக்குதா? Any doubts in that? No doubts, right? So we'll go to the second case. So that is case 2. Case 2. Okay, case 2 என்னப்பா x is equal to minus 3. x is equal to minus 3 வரும்போது இங்க பாருங்க ரெண்டு கேஸ் இருக்குது இங்க. Okay, x equal to minus 3 வரும்போது so this is my minus 3. So minus 3 வந்து இப்போ x less than minus 3. Less than வந்துச்சுன்னா x minus x plus 3. Okay, ma'am அப்படி greater than னா minus 3 விட greater. இங்க பாருங்க minus 3 விட greater than x வர which function is here? That is minus 2x. Clear? Minus 3x விட greater. Minus 3 greater than x. So which function? Minus 2x. So இங்க வந்து என்னப்பா வரும்? Minus 2x. Okay, ரெண்டு function வருதா? ரெண்டு function ரெண்டு typeல வருதா? So you have to use LHL and RHL as well. Okay. So here I am taking LHL. So limit x tends to minus 3. Okay, so f of x என்னப்பா வரும்? f of x வந்து minus of minus 3 plus 3 that is equal to 6. Any doubts? No doubts. Okay, next வந்து RHL. Okay, so that is limit x tends to minus 3 plus f of x. So இங்க யாருப்பா f of x? 3 plus, okay, which is in the RHL. That is minus 2x. Minus 2x வருமா? So that is minus of 2 into minus of 3. So that is 6. Okay, அப்புறமேல் நீங்க வந்து என்னப்பா பண்ணணும்? f of x is equal to இங்க பாருங்க இங்க எது மேம் எடுக்கணும்? இங்க பாருங்க f of x is equal to 3. f of x is equal to minus 3 வரும்போது minus x plus 3. Okay, so அதுதான். So இங்க வந்து minus x plus 3. Okay, that is f of 3. So minus 3, that is minus of minus 3, that is equal to 6. So what do you have to write? இது எதுக்கு நான் வந்து 1 by 1 நான் எழுதுறேன்? எனக்கு வேணா சும்மா சொல்லிட்டு போலாம், பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி எழுதுனாதான் என்ன கொடுப்பாங்க? மார்க் கொடுப்பாங்க. பசங்களா, are you all listening? இல்ல listen பண்றீங்களா? So what you can write? So LHL equal to RHL, that is equal to f of c. Okay, therefore the function is continuous at x equal to minus 3. Any doubts in that? இது புரிஞ்சுதா இல்லையா? Ma'am, need integration. Yes, integration பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. Okay, we will go with the flow. Go with the order. Sorry pa. Okay, integration எல்லாம் நான் எடுத்துருவேன், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. Okay, I will take integration. Okay, derivation, application of derivation, integrals, AOI எல்லாமே எடுக்கலாம். So next வந்து case 2 முடிஞ்சதா? Next is case 3. What is case 3? Case 3 என்னப்பா? இது முடிஞ்சது. Case 3 பாருங்க this. Okay, this is the thing. Okay, fine. So case 3 ல வந்து minus 3 less than x less than 3. Okay, what is f of x here? f of x is equal to minus 2x. Okay, minus 2x. Less than x வருது. So இங்க minus 2x வருமா? இல்ல எது வரும் நீங்களே சொல்லுங்க. வேற எதுவும் வராது. So minus 3 less than x less than 3 க்கு வர அந்த இன்டர்வல் வர ஃபங்க்ஷன் வந்து minus 2x. Okay, so இதுல இருக்கிற எல்லா நம்பரும் நான் கொடுத்து பார்க்கணுமா? So what we are doing, that assuming c which is in the interval
interval minus 3 less than x, sorry, less than c less than 3. Okay, so limit x tends to c, f of x is equal to minus 2c varuma? Yes ma'am. Okay, so what is f of x here? Minus 2c, sorry, 2x. f of c வந்து என்னப்பா வரும்? Minus 2c. So what I can tell? Limit x tends to c, f of x, that is equal to f of c. அவ்வளவுதான். Okay, புரிஞ்சுதா? So what do you have to write? This function is continuous at minus 3, 3. புரியுதா? ஏதாச்சும் புரியுதா பேசுங்களா? ஓகே, அவ்வளோதான், ஈஸி தான். ஒன் கொஷின் நீங்கள் வந்து நல்லா படிச்சிட்டீங்க, இந்த கொஷின் நல்லா படிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக செய்யலாம். ஓகே, ஸோ வந்து திஸ் கண்டிஷன் இஸ் டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இருக்கிறது திஸ் டூ இஸ் தர். ஓகே, ஸோ தட் இஸ் கேஸ் நம்பர். பெரிய போலீஸ் நாம கேஸு, case 3, case 4. Okay, case 4. So which is x வந்து greater than 3. X is greater than 3. Correct? X is greater than 3. X is greater than 3 வரும்போது 6x plus 2. Okay, so what is f of x? F of x is equal to 6x plus 2. Okay, so limit x tends to 3, f of x, that is equal to 6 into 3 plus 2, that is 20. That is 20. Correct? 18 plus 2. அப்புறமேல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மேம்? என்னமோ பண்ணுங்க மேம், அப்படி கிடையாது. ஸோ தட் இஸ் f of x வந்து என்னப்பா? f of x வந்து 6x plus 2. ஸோ வாட் இஸ் f of 3? That is equal to 18 plus 2. That is equal to 20. So again same step, limit x tends to 3. f of x is equal to f of 3. Therefore, the function is continuous at when x is greater than 3. Okay, is that clear? Any doubts? So, இனிமேல் தான் நீங்க வந்து listen பண்ணணும். Listen. Okay, so that is x equal to 3. X is equal to 3. Okay, வா? X is equal to 3. So, இங்க வர பாருங்க. So, the breaking point is 3. X less than 3 வந்துச்சுன்னா, x less than 3. X less than 3 வந்துச்சுன்னா, minus x plus 3 you will take, right? Minus x plus 3, இங்க பாருங்க, x less than 3. Wait. X less than 3 கிடையாது. இப்போ நான் என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? Okay. First நான் வந்து RHL உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். Okay, so here வந்து x greater than, இங்க பாருங்க, x greater than 3. So if x வந்து greater than 3 வருதுன்னா, எங்கடா question? x வந்து greater than, x வந்து greater than 3. என்ன? Wait. Greater than 3. Okay, greater than 3 வந்துச்சுன்னா this side, right? என்ன சொல்லலாம்? RHL. So x வந்து greater than 3 வர, which condition is that? இங்க பாருங்க, x greater than or equal to 3, that is 6x plus 2. Correct? 6x plus 2. So இங்க வந்து என்னப்பா வரும்? 6x plus 2. இனி x less than 3. x less than 3. இங்க பாருங்க, you are going to that question. x less than 3. x less than 3. x less than 3. Ma'am, இதுவும் x less than 3 தானே? டே, அது வந்து நம்ம -3க்கு போய் அப்படி போகணும்டா. இது வந்து உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க, that is x less than 3. So x less than 3 வரும்போது -2x. Any doubts in that? இங்க வந்து -2x வரும். Okay, from given தான் நாம எடுப்போம். Okay, உங்களுக்கு இஷ்டத்துக்கு எடுக்க கூடாதுடா. Okay, so அப்படின்னா you have to do LHL and RHL. So LHL is equal to limit x tends to 3 minus f of x. Okay, f of x, that is equal to f of x வந்து minus 2 into 3. So that is -6 you will get. Okay, so RHL, that is equal to limit x tends to 3 plus f of x.
So that is equal to 6 into 3 plus 2, that is equal to 20. இங்கே உங்களுக்கு stop பண்ணிக்கலாம். That is LHL is not equal to RHL. Okay, so therefore function is discontinuous at x equal to 3. அப்போ எந்த பாயிண்ட்ல function is discontinuous? X equal to 3 ல function is discontinuous. Any doubts in that? 5 marks சூப்பரா உங்களுக்கு வாங்கலாம். இது உங்களுக்கு படிச்சிருந்தா இந்த one question நீங்க படிச்சீங்கன்னா same step. சேம்ங்க. Okay, any doubts in that? So next question you can do it as homework. இது வந்து உங்களுக்கு homework-ஆ பண்ணலாம். Okay, ஈஸியான question தான். என்ன சொல்லியிருக்காங்க? Is continuous already. It is given that the function is continuous. Okay, x equal to 1ல function வந்து என்னப்பா continuous அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்படின்னா 3a plus b is equal to 5a minus 2b, that is equal to 11 அந்த மாதிரி வரும். Okay, so by this you can calculate. Okay, so the answer வந்து நீங்க வந்து comment பண்றீங்களா? Answer வந்து நீங்க நல்லா comment பண்ணுவீங்க எனக்கு தெரியும். So I will tell the answer. So a is equal to 3 and b is equal to 2. I think so. இல்ல a வந்து 2ஆ இல்ல 3ஆ? டே பசங்களா, நீங்களே உங்களுக்கே பண்ணலாமே. So that is 3a plus b, that is equal to 11. 5a minus 2b, that is equal to 11 as well. So linear equations in two variables, I will learn it in third standard, 10th standard la padicheenga. So by this you can solve. Okay, so question a or b or 3 and 2 is the answer. I think so, I don't remember. 3 and 2 is the answer. Okay, so adu pannunga. Do the homework. நான் சும்மா உங்களுக்கு homework கொடுக்கல. homework நல்லா பண்ணீங்க பசங்களா? Okay, so அவ்வளவுதான், இன்னைக்கு அவ்வளவுதான். Okay, so உங்களுக்கு I think you get an overall idea about what is continuity. So further advanced questions we will do. பிரச்சனை கிடையாது. Okay, so அவ்வளவுதான். Okay, எல்லாம் ஓகேவா? ஓகே நினைக்கிறேன். So I hope this session was useful. Okay, useful-ஆ இருந்துச்சுன்னா இல்லாட்டி கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க and also லைக் பண்ணுங்க பேசுங்களா. ஓகே, இன்னைக்கு நோட்ஸ் நான் வந்து டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ டெலிகிராம் and WhatsApp link is given in the description and you can use it. Okay, fine. வரட்டா? Thank you everyone. So நான் வந்து கிளம்புறேன். So we will meet on next class. Okay, next classல we will do more questions. Okay, so ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா so let me know in the comments. So I will reply. Yes, I will reply. Okay பசங்களா, so this is your Sreeshma Maam leaving and I will see you on the next session. Bye bye and take care.